உடம்ப வளர்த்துட்டான், உயிரை எப்படி வளர்க்க முடியும்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது உயிர் அப்படின்னு சொன்னால் அது எப்படா வளரும் அப்படின்ட்டு. உயிர்னா என்னான்னு உனக்கு தெரியாது. உயிர்னா என்னான்னு சொல்கிறது தான் அதோட வேலை. சிவாகமத்தோட வேலைன்னா சிவத்தை உணர்த்துறது தான் அதோட வேலை. இன்னைக்கு திருமந்திரம் சொல்லப்படுற அந்த நூல், அதோட பேர் சிவ ஆகமம். சிவத்தை உணர்த்துறது, உயிர் தான் சிவம். அப்போ எப்படி இது வளரும் நீ கேட்டிங்கன்னா, இது அட்மாஸ்பியரில் வளர்ந்து அந்த இடத்த ஆக்குபைட் பண்ணிக்கும். உடல் வளர்ந்தா வெற்றிடத்தை என்ன பண்ணிக்கும்? அது ஆக்குபைட் பண்ணிக்கும். அப்போ உடல் வளர்ந்தா வெற்றிடத்தை நீ ஆக்குபைட் பண்ணிக்கிறதுனால உடலை கண்டுபிடிச்சிருவேன்றதுக்காக, உயிரை கண்டுபிடிச்சிருன்றதுக்காக என்ன ஒரு தந்திரத்தை கையாளுறாருன்னா, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா. உடல் எவ்வளோ வளருதோ அவ்வளோ தூரம் உயிர் வளர்த்து என்ன பண்ணுறாரு? அவ்வளோ வாய்ப்பு கொடுக்குது. வெற்றிடம் பொருளுக்கு ஏற்றபடி வாய்ப்பை கொடுக்கும்னு சொல்ல வர்றார். வெற்றிடம் என்ன பண்ணும்? பொருளுக்கு ஏற்றபடி வாய்ப்பு. நீ மெலிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் ஒட்டி போனேன்னா வெற்றிடத்தில் உங்களை ஆக்குப்பையிடும் கம்மி தான். நல்லா வளமாகவும் அழகாகவும் உயரமாகவும் வந்தியானா, நல்லா பெருசாக ஜிஜாண்டிக்காக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வெற்றிடத்தை அவ்வளோ தூரம் நீ என்ன பண்ணிடுற? ஆக்குபைட் பண்ணிடுற.